44 வயசு மாடல் அழகியான சம்போனா சேத் பல ஐட்டம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருக்காங்க. இவங்க பிக் பாஸ் 2, ராஸ் பிச்சலி ஜனம் கா, தில் ஜிதேகி தேசிகள், பயம் கரானே, கத்ரோன் கே கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு பல ரியாலிட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. இவங்க 2016 தன்னை விட 10 வயசு குறைவான அவினாஷ் திவேதி அப்படிங்கிறவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வகையில் சம்போனா சேத் மற்றும் அவங்களோட கணவர் அவினாஷ் திவேதி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேனல்ல இவங்க 2 பேரும் கதிர் எழுதுபடி ஒரு சோகமான நியூஸை சொல்லியிருக்காங்க. அதுல அவினாஷ் திவேதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி என்னோட மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான நியூஸை சொல்லியிருந்தோம். நாங்க 2 பேரும் குழந்தை எதிர்பார்த்து காத்திருந்த போது எங்க வாழ்க்கையில ஒரு மோசமான சம்பவம் நடந்துருச்சு. என்னோட மனைவிக்கு கரு கலைஞ்சிருச்சு. பல முறை நாங்க IVF மூலமா குழந்தை பெற்றெடுக்க முயற்சி பண்ணினோம். ஆனா அது எல்லாமே தோல்வியாகிருச்சு. அதுக்கப்புறம் இந்த முறை IVF குழந்தை பெற்றெடுக்க முயற்சி பண்ணினோம். இந்த முறை அது சாத்தியமாகி சம்பவம்னா கர்ப்பமானா. இது அவளுக்கு 3வது மாதம். ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனோம். 3 மாதத்துக்கான வளர்ச்சி இருக்கிறதா டாக்டர் சொன்னப்போ நானும் என்னோட மனைவியும் ஹாப்பியானோம். குழந்தைக்கு இதே துடிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரீசெண்டாக எடுத்த ஸ்கேனில் டாக்டர்ஸால் இதே துடிப்பை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல. இதனால வேற வழி இல்லாமல் கருவை கலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ரொம்பவே கண்கலங்கி பேசியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து பேசின சம்பவம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாயாகிறத விட ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஒரு சில தம்பதியினர் ஒவ்வொரு நாளும் இதுக்காக வருஷக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் தாயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷங்களாக காத்திருந்தேன். குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அனுபவித்த வழிகள் பல. 65 ஊசிகள் போட்டு 44 வயசில் தாயாகிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே மகிழ்ச்சியில் இருந்தேன். அடுத்த வருஷம் என் கையில் குழந்தை இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடவுள் என் கனவை கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கண்ணீரோட சம்பவம்னா பேசியிருக்காங்க. இதை பார்த்த பலரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க.